ஹலோ மக்களே, காரணம் இது செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கிருபாகரனுக்கு சுகுணா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இனி சும்மா விடுவாங்களா? திவாகரும் கிருபாகரனை ஏற்றி விடுற மாதிரி இவங்க யாருமே நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம கிருபாகரனும் சுகுணாவை அடித்து வெளியில் துரத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சித்ராவும் அப்பா மன்னிச்சிடுங்க, அம்மாவை எதுவுமே செய்யாதுங்கன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் சித்ராவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலே நடக்குது. அதிலிருந்து நம்ம சித்ராவை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம இந்துவும் கருணாவும் ஓடி வராங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கிருபாகரனுக்கும் சுகுணாவுக்கும் கல்யாண நாள் கொண்டாட்டம் சிறப்பா நடந்துட்டே இருக்கு. அந்த சமயத்துல புவனாவும் இனிமே இவங்களோட ஆட்டத்தை முடிவு கட்டணும், இவ்வளோ வேலையை செய்துட்டு எவ்வளோ அசால்ட்டா இந்த சுகுணாக்கா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனாவும் கிருபாகரன் கிட்ட போய் ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. கிருபாகரனும் அந்த வீடியோவை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுல நம்ம சுகுணா அந்த பெரியவர்கிட்ட பேசின வீடியோ எல்லாமே இருக்குது. அதே சமயத்துல கரெக்டா திவாகரும் நம்ம கிருபாகரன் கிட்ட வந்து நம்ம இத்து நல்லாட்டு தேடிட்டு இருந்தாலும் அந்த வீடியோ ஆதாரம் அதில் யார் பேசுனா அப்படிங்கிறது இந்த இதில் தெளிவாக தெரியுதுன்னு திவாகரம் கிருபாகரன் கிட்ட காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த சுகுணா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு எப்படியாவது இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு சுகுணா ரொம்ப பதட்டமாக வந்து நம்ம கிருபாகரனோட காலில் விழுந்து என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சுகுணானியா இந்த வேலையெல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிருபாகரனும் இனி நம்ம சுகுணாவை மன்னிச்ச மாதிரி இல்லை. சுகுணாவை பிடிச்சி என்ன சுகுணா, அப்போ இத்தனை நாளாட்டு நீ தான் காரணமா இந்த வீட்டிலே இருந்துட்டு நான் போட்ட சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க, அதுவும் இத்தனை நாள் எல்லாரும் கேட்ட பிறகும் ஒரு வார்த்தை கூட நான் தான் இந்த தப்பை பண்ணி நீ ஒத்துக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகுணாவை பயங்கரமாக வெளுத்தெடுக்கிறாங்க. சுகுணாவும் இல்லைங்க, சித்ரா ரொம்பவே சின்ன பொண்ணு, பாவம் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு கொஞ்சம் இஷ்டமும் இல்லை, அந்த கதிரும் நல்லவும் கிடையாது, அதனால தான் நான் இந்த வேலையை செய்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம கிருபாகரனும் இந்த வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ, இப்படி ஒரு செயல் பண்ணதுக்கு உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது, ஒன்னால தானே நான் அப்போ இத்தனை நாளாட்டு லாக்அப்பில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாகரனும் சரிய நம்ம சுகுணாவை வெளுத்தெடுக்கிறாங்க. சுகுணாவும் எல்லாம் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படி பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்களுக்கு எதிராக எந்த செயலை செய்ய மாட்டேன்னு நம்ம சுகுணா கதறி அழும்போது சைடில் இருந்த திவாகரம் அண்ணா இவங்களெல்லாம் விட்டே வைக்காதுங்க, எல்லாமே இந்த இந்து வந்தப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவங்களுக்கு எல்லாமே தைரியம் கொடுக்காது, அவள் தான் மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரம் கிருபாகரனை ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. கிருபாகரன் ஒரு கட்டத்தில் சுகுணாவை பார்த்து இனிமே நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, எனக்கே இவ்வளோ துரோகத்தை பண்ணிட்டே இந்த வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுணாவை சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதை பார்த்துருந்த நம்ம சித்ராவும் கிருபாகரன் கிட்ட வந்து அப்பா அம்மா எனக்கு நல்லதுக்காண்டி தானே இப்படி செய்தாங்க, அம்மாவை எப்படியாவது இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க, தயவு செய்து எனக்காக அம்மாவை ஒரு வாட்டி மன்னிக்கிறதுல என்ன தப்பு வந்துட போகுது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் கிருபாகரன் கிட்ட கேட்கும்போது கிருபாவும் ஏற்கனவே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சித்ராவை அடிக்கிறாங்க. சித்ரா அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சுகுணாவும் அப்படியே பதறி போய் சித்ரா உனக்கு என்னாச்சு, எந்த ஆபத்தை இல்லையே சொல்லிட்டு கதறும் போது நம்ம இந்துவும் ஓடி வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கருணாவும் பதட்டம் ஆயிடுறாங்க. இப்படி அண்ணி செய்வாங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதில் சித்ரா வேற இப்போ மயங்கி விழுந்துட்டாலே சித்ராவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, சித்ரா சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி ஆள ஆரம்பிக்கும் போது சித்ராவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம சுகுணா இந்து கிட்டே இருக்குது. கிருபாகரனும் ஒரு சமயத்தில் சித்ராவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அதனால நம்ம சுகுணா அந்த வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இல்லை. கிருபாகரன் என்னதான் இருந்தாலுமே சுகுணா கிட்டே இனி பேச போகிறதும் இல்லைன்னே சொல்லலாம்.